நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இதுல ஒரு செட்டிங் கண்டிப்பா உங்க கையில சாம்சங் மொபைல் இருக்கும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் உங்க கையில என்ன மொபைல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை நீங்க பயன்படுத்தலாம். சோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வழக்கம் போல நான் சொல்றது எல்லாமே நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதரவு நம்முடைய சேனலுக்கு தேவைப்படுது. அதுக்கு நான் கடைசியில் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. சோ இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க கையில சாம்சங் மொபைல் இருந்தா மட்டுமே இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்த மொபைலுக்கும் இந்த செட்டிங் பொருந்தாது அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த பகுதியை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான அந்த செட்டிங்கை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. எந்த மொபைலா இருந்தாலும் நீங்க பயன்படுத்தலாம். சாம்சங் மொபைல்ல கேலரி அப்ளிகேஷன் இருக்கும். சோ இந்த அப்ளிகேஷன்ல உங்க போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். பட் அதுக்குள்ள ஒரு பிரத்யேகமான ஒரு ஹிடன் ஜெம் இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தட்டி வெளியே கொண்டு வர போறோம். அதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ மூலமா நீங்களும் பயன்படுத்த போறீங்க. அது எந்த மாதிரி செட்டிங் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். அதுக்கு முன்னால ஒரு சாம்பிளா எக்ஸாம்பிளா ஒரு ரெண்டு விஷயங்களை காட்டிட்டு நம்ம மெயின் பிக்சருக்கு போயிடலாம். சரியா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. அபவுட் போன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பில்டிங் நம்பர் இருக்கும். அதை நீங்க தட்டுனீங்கன்னா டெவலப்பர் மோட் வந்து ஓபன் ஆயிடும். பேக் வந்ததுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அபவுட் போன் கீழே டெவலப்பர் ஆப்ஷன். இதுக்குள்ள பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க முறையா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது நல்லது. இல்லனா உங்க மொபைலுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். சோ அதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சா இதுக்குள்ள போங்க. சோ இந்த மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கு. கூகுளோட குரோம்க்கு போங்க. டாப் ரைட்ல 3 டாட், அப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அபவுட் குரோம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வெர்ஷன் இருக்குல்ல, இதை நீங்க தட்டினீங்கன்னா கீழே டெவலப்பர் ஆப்ஷன் ஆர் ஆல்ரெடி எனேபிள்ட். சோ இதுல பாத்தீங்கன்னா அபவுட் குரோமுக்கு மேல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ். சோ இதுல ட்ரேசிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்கே செக் பண்ண முடியும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஃபார் எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா, உங்க போன்ல கேலரி இருக்கா, சாம்சங்கோட போன்ல கேலரி இருக்கா, அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. அப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், பேஜஸ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபவுட் கேலரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெர்ஷன் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. தட்ட என்ன ஆகும்னா கீழே ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி தட்ட மெசேஜ் வருதா, வந்துருச்சு. பேக் போயிடுவோம். பேக் போன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் கேலரி, கான்டாக்ட் அஸ், அதுக்கப்புறம் கேலரி லேப்ஸ், இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஆல்பம் என்ட்ரி லாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது இப்படி ஆஃப்ல இருந்தா உடனே இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே ஒரு சின்ன மெசேஜ் வரும். அதை நீங்க முறையா படிச்சு பார்த்துக்கலாம். யூசேஜ் லாக், செலக்ட் ஒன் ஆல்பம், மெனு லாக் ஆல்பம், அந்த மாதிரி. அதே மாதிரி ஆல்பம் அன்லாக், என்டர் லாக் ஆல்பம், மெனு அன்லாக் ஆல்பம். சரிங்களா? எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன டெமோவா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேக்ல போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ட்ரை பண்ணி பார்ப்போமா, செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் மோர் கொடுத்த உடனே லாக் ஆல்பம், அதை நம்ம தட்டின உடனே பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் முழுமையா லாக் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய சாம்சங்கோட கேலரி ஆப்ல பிரத்யேகமான ஆல்பத்தை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆல்பத்தை வந்து நீங்க அன்லாக் பண்ணா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் தட்டினீங்கன்னா உங்க போன்ல என்ன லாக் கொடுத்திருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். சமல பாத்தீங்களா, ஓபன் ஆயிடுச்சா? சோ இந்த மாதிரி சாம்சங்கோட கேலரி ஆப்ல ஆல்பத்தை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம், அன்லாக்கும் பண்ணிக்கலாம். சமல இந்த ஹிடன் ஜெம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல கண்டிப்பா மஸ்டா வாட்ஸ்அப் இருக்கும். சோ அந்த வாட்ஸ்அப்ல நிறைய புது விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. சோ அதோட சேர்த்து இந்த செட்டிங்கை நீங்க அனுபவிக்கணும். அதுக்காகவே இந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்ல, உங்க வாட்ஸ்அப்ல சேனல் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொன்ன நல்லா இருக்காது. சோ டெமோவா ஒரு வீடியோவா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நீங்களும் பயன்படுத்தலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. சரி, வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணியாச்சு, இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் நான் சொல்றேன். அப்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை தட்டி ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் மேல சேனல் நேம் இருக்கா, அதுக்குள்ள நான் போறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்க, சேனல் செட்டிங்ஸ்க்கு கீழே பாருங்க, இன்வைட் அட்மின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து அட்மின், நம்ம தான் அந்த சேனலோட ஓனர். அப்புறம் எதுக்கு இன்வைட் அட்மின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து
நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களால் வந்து முறையாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் யாரையாவது ஒரு அட்மினாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான நம்பிக்கையான நபரை நீங்கள் அட்மினாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இன்வைட் அட்மின்ஸ். அதை நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் அட்மின்ஸ் அதிகபட்சமாக 16 பேரை நீங்கள் அட்மினாக வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொஃபைலோட நேமை கூட சேஞ்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அட்மினா அவங்கள வந்து இன்வைட் பண்றீங்க. ஸோ இங்க நிறைய கான்டாக்ட் இருக்கும். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்ல அந்த கான்டாக்ட்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம். என்ன ஓகேவா பார்த்துக்கங்க. இன்வைட் அட்மின்ஸ் இந்த அற்புதமான ஒரு செட்டிங் யூஸ் பண்ண விரும்புறீங்களா? தைரியமா யூஸ் பண்ணுங்க. நம்பிக்கையான ஆள்கிட்ட உங்களுடைய சேனல்ல ஒப்படைங்க. மீண்டும் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சூப்பரான 2 விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, தட்டி விட்டுக்கங்க. அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.